ஸ்கீமேட்டிக்லேருந்து நம்ம பிசிபிக்கு டிசைன் அப்டேட் பண்ண அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் காம்போனன்ட்ஸ் எல்லாம். ஸோ பிளேஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன செய்வோம்னா, செலெக்ஷன் ஃபில்டரில் காம்போனன்ட்ஸை மட்டும் ஆன் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹோலாக செலக்ட் பண்ணி பிசிபியில் அது எங்கே இருக்குன்னு நமக்கு ஹைலைட் ஆகும். இதை மட்டும் நம்ம அப்படியே செலக்ட் பண்ணி தனியாக வச்சு தான் நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ பிளேஸ்மெண்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஐசி பக்கத்தில் என்ன வருது, கெப்பாசிட்டர் இதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இதே இதில் இன்னொரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணாமையே அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிளேஸ் ஆகும். ஸோ அது எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டூல்ஸில் காம்பனன்ட் பிளேஸ்மெண்ட் இதில் ரீபொசிஷனிங் செலக்டட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுவாகவே நமக்கு ஒவ்வொரு காம்பனண்ட்டாக வந்துடும். நம்ம கிளிக் பண்ண பிளேஸ் பண்ண ஒவ்வொன்றா நமக்கு வந்துடும். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். இது இந்த மாதிரி அடுத்தடுத்து காம்பனண்ட் அதுவே நமக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னு பக்கத்தில் எந்தெந்த காம்பனண்ட் போகுதுன்னு நம்மளே பார்த்து வச்சிடலாம்.